பனானா மில்க் ஷேக் பண்ணலாமா? அதுக்கு 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதுக்கு அதுதான் நல்லாவே டேஸ்ட் குடுக்கும். ஸோ நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு 3 ஹார்ஸாவது பாதாம் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட்டுறலாம். நான் பாதாம், முந்திரி 2மே ஆட் பண்ணியிருக்கேன் ஊற வச்சு. அதை இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ரிச்னஸ் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே ஸ்வீட்டுக்கு நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பால், ஐஸ் க்யூப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடி. இது கூடவே வெனிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு தரதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவங்க குடிப்பாங்க. அண்ட் டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம இந்த வெயிலுக்கு பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி மெயின் வாட்டர் இதெல்லாம் அதிகமாக குடிக்கணும்.